உங்களுக்கு நான் ஒரு தேங்காய் சரியா? என்ன மாதிரி காட்டுங்களேன் தேங்காய். இங்க மக்கள் தேங்காய் பாருங்க, ஆசிப்புக்கு தேங்காய் கிடைச்சிருக்குது. சரி ஆசிப், என்ன மாதிரி தேங்காய்? நல்லமா தேங்காய் நல்லா இருக்கு, சின்ன நேரிக்கல. நீங்க நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருந்துக்காண்டி உங்களுக்கு ஒரு தேங்காய் பரிசா கிடைக்குது. நீங்க நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருந்துக்காண்டி உங்களுக்கு ஒரு தேங்காய் பரிசா கிடைக்குது. அது சரி. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம செம்மனோட மார்க்கெட்டில் வந்து நிற்கிறோம். இங்கே வியாபாரிகள் எல்லாம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம கேள்விகள் கொஞ்சம் கேட்க போகிறோம். இங்கே வரக்கூடிய மக்கள்கிட்ட கேள்வி கேட்குறவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. நம்மட இவர் இருக்காரப்பா, அந்த தேங்காய் வியாபாரி. இவர் வியாபாரம் ஒரு பக்கத்தில் போய் கொண்டிருக்குது. இவர்கிட்ட நம்ம ஒரு விஷயம் ஒன்று கேட்க போகிறோம். சரியா? அவர் ஒத்துக்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம். சரி, அடுத்ததாக நானா சொல்லுங்க. என்ன மாதிரி நான் இவர்கிட்ட கேள்வி கேட்க போறேன். என்ன கேட்டாங்க? நாங்க ரெடியா இருக்கோம். இல்ல, நாங்க கேள்வி கேட்க போறோம். வார மக்கள் பதில் சொன்னா பெரிய தேங்காய் இருக்கு, அந்த சின்ன தேங்காய் விரும்பிய தேங்காயில கொடுங்க, எடுத்துட்டு போடு. மக்கள் நம்மள புரியல. அப்படியா? பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்ல. சரி, நௌஷாத் தானா இன்னைக்கு தேங்காய் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார். எனவே நாம கேள்வி ஆரம்பிக்கலாம். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? வாங்க 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 வாங்க. இங்கே இந்த செருப்பு கடைக்காரர் ஆரம்பிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஐபவான். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, உங்களோட பேர் என்ன? என் பேர் அன்ஹர். அன்ஹர் அன்ஹர் அன்ஹர். சரி, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். கேளுங்க. நீங்க சரியா பதில் சொன்னா உங்களுக்கு ஒரு பெரிய தேங்காய் கிடைக்கும். அதுவும் பரவாயில்ல, கறிக்கு தேங்காய் இல்ல தான். இப்படி ஒளிமிட்டு அன்ஹர், நீங்க சொல்லுங்க. போத்தலுக்கு தமிழ்ல என்னன்னு சொன்னா சரி, இப்படி பிடிச்சுக்கணும். இப்படி போத்தலுக்கு தமிழ்ல வந்துகிட்டு போத்தல் தான் சொல்லுவோம். இல்ல, அது பொட்டல்ன்ற வார்த்தையில இருந்தா போத்தல் வந்திருக்குது. போத்தலுக்கு சரியா தமிழ்ல என்ன? நல்ல அது சொல்ல தெரியா தெரியா? அப்ப என்ன மாதிரி தேங்காய் கிடைக்காது. சரி, உங்களுக்கு நீங்க நல்லா அதை கையை பிடிச்சி தமிழ் சத்தம் இப்படி சத்தமா சொல்லணும். நாங்க பார்த்து சொல்லணும். தமிழ் சத்தம் சத்தமா ரைட். கேட்கலையா? இதுக்கு மேல எங்க கேட்கிறேன் வெயிலாரிக்கு. சரியா? சரி 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 சரி. நம்ம தமிழ் சத்தம் சொன்னதுக்காக வேண்டி இவருக்கு ஒரு சின்ன தேங்காய் வாங்க 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 வாங்க. எப்படி எப்படி தேங்காய் நல்லா இருக்கா? இதை வச்சு என்ன செய்யல? குறும்பட்டி மாதிரி என்ன இது எடுத்து இதை வச்சு என்ன செய்யலாம்? திருவே செய்யலாத கஷ்டமா? கிடிச்சு போட்டு தூளாக்கி பெரிய தேங்காய் மேலும் பெரிய தேங்காய் மேலும். சரி, ரைட். ஒரு அளவான தேங்காய்னு கொடுப்போமா? சரி, நீங்க தமிழ் சத்தம் சொன்னதுக்காக வேண்டி எங்கட நௌஷாத் தானோட கடையில இருந்து ஒரு தேங்காய் பரிசா கிடைக்குது. வாழ்த்துக்கள் சொல்றேன் இல்லையா? நௌஷாத் தானாக்கு வாழ்த்துக்கள். சரி, அடுத்ததா இங்க வாங்க வாங்க. இங்க நானா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நான் ஒரு கேள்வி கேட்பேன். சரியா? பதில் சொன்னா உங்களுக்கு பெரிய தேங்காய் கிடைக்கும், பதில் சொல்லாட்டி சின்ன தேங்காய் கிடைக்கும். சரியா? அவங்களோட பேரை சொல்லுங்க. முகமது. முகமது. எந்த இடம் முகமது? நீங்க நான் கிண்ணியாஞ்ச வாழைத்தண்ணி கலையில முடிக்கிறேன். கிண்ணியாஞ்ச வாழைத்தண்ணி கலையில முடிச்சிருக்கீங்க? அப்படியா? சரி, நீங்க என்ன வாய்க்குள்ள என்ன இருக்கு? வெத்திலை. இந்த வெத்திலைய பயன்படுத்தி வெத்திலையில இருந்து பூண்டு முடியணும். கடைசியில 5 பூ சொல்லுங்க பாபு. வெத்திலையில 5 பூவா? ஓ. சுண்ணாம்பு 1 பூ. கைப்பூ 2 கைப்பூ. சுண்ணாம்பு 1 சுண்ணாம்பு கைப்பூ 2 சொல்லிட்டீங்க. சரி, கிராம்பு. கிராம போடுற நீங்க? கிராம்பு போடுறியா? சும்மா சொல்லக்கூடாது. கிராமம் போடுறீங்க. கைப்பும் சுண்ணாம்பு போட்டுருக்கீங்க. வேற 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 கிராம்பு போட்டு தான் கிராம்பு. சப்பு துப்பு. சரி, நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெற்று இவரு சப்பு துப்பெல்லாம் சொல்லி பூண்டு பிடிச்சிருக்காரு. கிராம்பு நம்மளை பிடிச்சி ஏமாத்தியும் போட்டாரு. சரி, அது எவ்வாறாக இருந்தாலும் அவர் முயற்சி செஞ்சிருக்காரு. நல்ல சத்தமா சொல்லுங்க. தமிழ் சத்தம். தமிழ் சத்தம் இப்படி பிடிச்சி சொல்லணும். இப்படி இல்ல உங்க கையை தமிழ் சத்தம். நல்ல சத்தமா தமிழ் சத்தம். கேட்கலையா? சரி, நம்ம பதில் சொன்னதுக்காக வேண்டி ஒரு பெரிய தேங்காய் ஒன்று கொடுங்க. நௌஷாத் தேங்காய் ஒன்று கொடுங்க. நீங்க நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருந்துக்காக வேண்டி உங்களுக்கு ஒரு தேங்காய் பரிசா கிடைக்குது. அது சரி, சாப்பிடுங்க. உங்களுக்கு இல்ல சாப்பிட்டு தான் நாங்க விற்கிறேன். மக்களுக்கு சும்மா கொடுக்குற அள்ளி. சும்மா கொடுக்குறாங்களா? அள்ளி கொடுக்குறாங்களா? ஆனா 1 கிலோ 300 ரூபா. சரி, அடுத்ததாக அஸ்ஸலாமு அலைக்கும். தம்பி பேரை சொல்லும்பி. ஆசிப். ஆசிப். ஆசிப், நான் கேள்வி ஒன்று கேட்பேன். பதில் சொன்னா நௌஷாத் தானோட பெரிய தேங்காய் கிடைக்கும். சரியா? பதில் சொல்லாட்டி தமிழ் சத்தம்னு சொல்லி போட்டு ஒரு சின்ன தேங்காய் வாங்கிட்டு போடுறா. சரியா? சரி, நீங்க காலையில் எழுப்பினோட பல் விளக்குறதா?
என்ன தலை விழுக்கிற சிக்னலால சிக்னல் சரி அது 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 என்ன சிக்னல் கையில விட கைக்கிறேன் டூத் பிரஷ் டூத் பிரஷ்டால டூத் பிரஷ்க்கு தமிழ்ல என்னன்னு சொன்னா சரி கடையில் லேட்டா சொல்லுங்க அப்போ டூத் பிரஷ்க்கு தமிழ்ல என்ன தமிழ்ல தெரியாது தெரியாதா சரி தெரியாட்டி பிரச்சனை இல்லை நம்ம படிச்சுக்கொள்ள போறோம் சரியா நல்ல சத்தமா தமிழ் சத்தம்னு சத்தமா சொல்லுங்க பாப்போம் இப்படி கையை பிடிச்சி கையை இப்படி இப்படி விடுக்கா பிடிச்சிக்கணுமா பிடிச்சி சொல்லுங்க தமிழ் சத்தம் தமிழ் சத்தம். இப்படி பிடிச்சி மைக்க இப்படி கையை பிடிச்சி இப்படி இப்படி பிடிச்சிக்கணும் இப்படி 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 கட்ஸா பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு தமிழ் சத்தம்னு சொல்லணும் தமிழ் சத்தம் நல்ல சத்தமா சொல்லுங்க தமிழ் சத்தம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒடியா 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 நீங்க பதில் சொல்லாட்டி உங்களுக்கு நான் ஒரு தேங்காய் சரியா என்ன மாதிரி உங்களுக்கு காட்டுங்களேன் தேங்காய் இங்க மக்கள் தேங்காய் பாருங்க ஆசிப்புக்கு தேங்காய் கிடைச்சிருக்குது சரி ஆசிப் என்ன மாதிரி தேங்காய் நல்லமா தேங்காய் நல்லா இருக்கு சின்ன நேரிக்கல நான் சொன்னேன் சின்ன தேங்காய் அது வேண்டு சரியா நம்மளோட நௌசாத் நானா இதுக்கு தந்து உதவி செஞ்சிருக்காரு என்ன மாதிரி நௌசாத் நானா என்ன சொல்ல விரும்புறீங்க அவரு கொடுக்காரு நல்ல சரி நாங்க பிரஷ்ஷுக்கு நாங்க சொல்றது தூரிகை பட்டூரிகை அதான் டூத் பிரஷ் எவ்வளவு வித்தியாசம் தான் சூடாவல ஆரம்பிக்குது பட்டூரிகை சரியா சரி நன்றி 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 வாழ்த்துக்கள் 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 நம்ம இடத்த கேள்வி கேட்கறதுக்கு வரும்போது நௌசாத் நானா அவர்கள் நமக்கு தேங்காயில தந்திருந்தார் தானே நௌசாத் நானா சில கருத்து நௌசாத் நானா என்ன சரி மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மசாலாண்டு இன்னைக்கு நல்ல வியாபாரம் வியாபாரம் புழல்ல வியாபாரம் பிரச்சனை இல்லை கணக்கான வியாபாரம் சந்தோஷமா இருக்கிறோம் நல்ல மக்களுக்கு 1-2 தேங்காய் கொடுக்கறத பத்தி கவலை இல்லையா ஒன்றும் 10 ரூபா குறைச்சி தான் கொடுத்துட்டு இருக்கோம் அது பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை மக்களுக்காக வேண்டி உங்களோட சேவையை நீங்க தொடர்ந்து செய்வீங்க செஞ்சுட்டே இருக்கோம் இவட தான் தொடர்ந்து உங்களோட கடை அப்படியா இவட தான் இருப்பேன் சரி அப்போ ஒவ்வொரு ஒரு சந்தையிலையும் இவட தான் இருப்பேன் சரி இப்போ பார்த்தீங்களா இருந்தா நௌசாத் நானா அவர்கள் இந்த இருக்கு இது வந்து கப்பலாஜியார சந்தைன்னு சொல்கிற இந்த சந்தையில இருந்து நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இங்கால பக்கம் அப்படியே மிராவடாய்க்கு போகிற பாதை இங்கால பக்கம் கருவாக்கணிக்கு போகிற பாதை இருக்குது இது வந்து ஓட்டமாவடி தேசிய பாடசாலைக்கு போகிற பாதை இது இந்த பாதையில் இந்த மூலையில் தான் இவர் தேங்காய் வத்தப்பழமெல்லாம் போட்டு விற்று கொண்டிருக்கிறார் எனவே வாங்க வந்து அவர்கிட்ட தேங்காயை வாங்கி கொள்ளலாம் அடுத்தது என்ன சொல்கிறது நமக்கு இன்றைக்கு கேள்வி கேட்குறாங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கெல்லாம் தேங்காய் தந்து உதவி இருக்கிறாரு எனவே அதுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன மாதிரி சகோதரம் ஒரு கேள்வி ஒன்று கேட்கட்டா சதைக்க போறீங்களா குட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் கை தாங்களே எப்படி சும்மா இருக்கீங்களா உழைக்க வந்தீங்க என்ன நிகழ்ச்சி பார்க்குறதா குட்டி பார்க்குறதா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் நீங்கள் சரியா பதில் சொன்னால் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்காய் கிடைக்கும் பதில் சொல்லாட்டி உங்களுக்கு சின்ன தேங்காய் தருவேன் எப்படி பார்த்தாலும் தெரியாட்டி சொல்லி ஒரு விஷயத்தை படிச்சு கொள்ள போறீங்க சரியா சரி நீங்கள் இந்த கிளாஸ் வச்சிருக்கிறீங்களா தண்ணியெல்லாம் குடிக்கிறதுக்கு இந்த கிளாஸ் வந்து ஆங்கிலம் தானே அந்த கிளாஸுக்கு தமிழ்ல என்னன்னு தெரியுமா தெரியாதா கிளாஸ் நான் சொல்றேன் சரி நான் உங்களுக்கு இப்போ சொல்லி தர போறேன் ஆனா நீங்க அதுக்கு முதல்ல தமிழ் சத்தம்னு சொல்லணும் சொல்லுங்க அம்மா தமிழ் சத்தம் சத்தமா சத்தம் சொல்லு சரி சொல்லுங்க ஒரு அளவு தமிழ் சத்தம் நன்றி நன்றி நீங்க நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு அஞ்சா ஒரு சின்ன தேங்காய் தாங்களே இந்தாங்க நம்ம நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெற்றதுக்காக வேண்டி நௌசாத் இல்ல பிடிங்க இது சந்தோஷமா நௌசாத் நானா சார் பிடிக்கல ஒரு தேங்காய் நாங்க பரிசா கொடுக்குறோம்